படத்தோட ஆரம்பத்திலேயே மூவி ரிவ்யூவர் இட்டிஸ் பிரசாந்தை காட்டுறாங்க. அவர் வீட்டுக்கு ஒரு பார்சல் கிஃப்ட் வருது. அதை திறந்து பார்த்தா அதில் புது படத்துக்கு ஒரு டிக்கெட் இருக்கு. இந்த ஒரு ஸ்பெஷல் ஷோ, நீங்கள் உங்கள் குடும்பத்தோடு வந்தீங்கன்னா எங்களுக்கு அது ரொம்ப ஹானராக இருக்கும், எங்கள் படத்தை ப்ரொமோட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்ட்டு இவருக்கு ஒரு கால் வருது. இவரும் அந்த காலை நம்பி சினிமா பாரடைஸ் அப்படிங்கிற ஒரு தேட்டருக்கு போறாரு. அங்கே போய் பார்த்தா அங்கே யாருமே இல்லை, இவர் மட்டும் தான் இருக்காரு. இவர் தேட்டர் உள்ளே போறாரு. உள்ளே போனாலும் அங்கேயுமே யாருமே இல்லை, தேட்டரே காலியாக இருக்குது. அப்போ அந்த படத்தோட டைரக்டர் பேரு ஹிச்காக் இருதயராஜ் அப்படின்னு சொல்லிட்டு போடுறாங்க. ஸ்கிரீன்ல படம் ஓட ஆரம்பிக்குது. அந்த படத்துல ஹிச்காக் இருதயராஜ் அப்படின்னு சொல்லிட்டு செல்வராகவன் வராரு. செல்வராகவன் அந்த படத்துல என்ன பண்றாருன்னா, இந்த மாதிரி மூவி ரிவ்யூவர்ஸ் எல்லாரையும் கொலை பண்றாரு, ஒரு சீரியல் கில்லர் மாதிரி. இதை பார்த்து இட்டிஸ் பிரசாந்த் பயப்படுறான். என்னடா இது பேய் படம் மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லாம செல்வராகவன் ஸ்கிரீனுக்குள்ள இருக்கிற கதாபாத்திரமா இருக்காரு. ஆனா இங்க நேர்ல இட்டிஸ் பிரசாந்தை கை நீட்டி பேசுறாரு. டேய், நீயும் தான்டா சாவ போற அப்படிங்கிற மாதிரி. செல்வராகவன் ஒரு காலத்துல மூவி டைரக்டரா இருந்திருப்பாரு. அவரோட படத்தை நல்லா இல்லைன்னு சொல்லிட்டு யாரெல்லாம் சொல்றாங்களோ அவங்க எல்லாரையும் இவர் கொலை பண்ணிட்டு இருக்காரு, சைக்கோ கில்லர் மாதிரி. நல்ல படம்லாம் உங்களை மாதிரி ரிவ்யூவரால தான் கெட்டு போகுது, உங்களை மாதிரி ஆளுங்களால தான் படங்கள் ஓட மாட்டேங்குது, அதனால நீங்களாம் சாகணும்னு சொல்லிட்டு அவர் இந்த மாதிரி மூவி ரிவ்யூஸை கொள்றாரு. இதுல கோவப்பட்ட யாரோ சில ஆளுங்க அவரை கொன்னுடுறாங்க. ஆனா செத்து போன அந்த ஹிச்காக் இருதயராஜுங்கிற செல்வராகவன் பேயா மாறி அதே தேட்டர்ல தான் இருக்காரு. அந்த தேட்டருக்கு இந்த மாதிரி புது படம் ரிலீஸ் ஆகும் போது யாரெல்லாம் அதை ரிவ்யூ பண்றாங்களோ அவங்க எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு அவங்க குடும்பத்தையே கொள்றாரு. இப்போ பேயா இருக்கிற செல்வராகவன் தான் இட்டிஸ் பிரசாந்தையும் கூப்பிட்டு இருக்காரு. இட்டிஸ் பிரசாந்தையும் இப்போ அவரு அந்த ஸ்கிரீனுக்குள்ளேயே இழுத்து கொலை பண்ணிடுறாரு. கட் பண்ண இப்போ சந்தானத்தை காட்டுறாங்க. சந்தானம் தான் இப்போ ட்ரெண்டிங்ல இருக்கிற மூவி ரிவ்யூவர். சந்தானம் நார்த் மெட்ராஸ்ல அவர் ஃபேமிலியோட இருக்காரு. சந்தானம் ஃபேமிலியில அவங்க அப்பா நிழகல் ரவி, அம்மா கஸ்தூரி, தங்கச்சி யாஷிகா ஆனந்த், அப்புறம் அவரோட கேர்ள் ஃப்ரெண்டு. இதுதான் சந்தானத்தோட ஃபேமிலி. சந்தானம் மாதிரியே இன்னும் ஒரு யூடியூபர் இருக்காரு, அதுதான் மொட்டை ராஜேந்திரன். மொட்டை ராஜேந்திரன் நடிகர் நடிகைகளை பத்தி காசிப் பேசுறாரு. வீண் பேச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யூடியூப் சேனல் நடத்திட்டு இருக்காரு. இப்போ திடீர்னு ஒரு நாள் சந்தானத்துக்கு செல்வராகவன் கிட்ட இருந்து, அதாவது பேய் கிட்ட இருந்து ஒரு ஃபோன் வருது. இந்த மாதிரி உங்க வீட்டுக்கு எங்க படத்தோட டிக்கெட் அனுப்பியிருக்கோம், உங்க ஃபேமிலியை கூட்டிகிட்டு வாங்க, நீங்க வந்தீங்கன்னா எங்க படத்தை ப்ரொமோட் பண்றதுக்கு ரொம்ப வசதியா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு செல்வராகவனோட ஆவி பேசுது. சந்தானம் ஃபர்ஸ்ட் போக வேணும்னு நினைக்கிறாரு. அதுக்கப்புறமா சரி நமக்கு மட்டும் ஸ்பெஷலா கூப்பிடுறாங்களே, நம்ம ஃபேமிலியை மட்டும் நாம மட்டுமாவது போயிட்டு வரலான்னு சொல்லிட்டு பைக் எடுத்துட்டு போறாரு. அவரு அந்த தேட்டரை தேடி போறாரு. பார்த்தா அந்த மேப்பு காட்டுற வழியெல்லாம் கரடு முரடா இருக்கு. போய் பார்த்தா அங்கே சினிமா பாரடைஸ்னு ஒரு தேட்டர் இருக்கு. அந்த தேட்டர் பாழடைஞ்சு போயிருக்கு. சந்தானம் அந்த பாழடைஞ்ச தேட்டருக்குள்ள கால் எடுத்து வச்ச உடனே அங்கே சூறாவளி காத்து மாதிரி வீசுது. அதை பார்த்து பயந்து போயிட்டு சந்தானம் அங்கேருந்து திரும்ப பைக் எடுத்துட்டு வீட்டுக்கு வந்துடுறாரு. ஆனால் சந்தானம் வீட்டுக்கு வர்றதுக்குள்ள சந்தானத்தோட குடும்பம் ஆட்டோ எடுத்துக்கிட்டு அதே தேட்டருக்கு போயிடுது. ஸ்பெஷல் ஷோக்கு நம்மளும் தானே கூப்பிட்டாங்க, அவன் மட்டும் ஏன் போயிருக்கான், நாமளும் போகலான்னு அவங்களும் போயிட்டு இருக்காங்க. இப்போ சந்தானம் வீட்டுக்கு வந்து பார்க்கும்போது பக்கத்து வீட்டுக்காரங்க உங்க வீட்டில் இருக்கிறவங்க எல்லாம் ஸ்பெஷல் ஷோக்கு போயிட்டாங்கப்பா, நீ மட்டும் விட்டுட்டு போயிட்டியாமே அப்படின்னு சொல்லும்போது சந்தானம் பயந்து போயிட்டு அவங்களை காப்பாற்றுறதுக்காக திரும்ப தேட்டருக்கு ஓடுறாரு. இங்க சந்தானத்தோட ஃபேமிலி தேட்டருக்குள்ள வராங்க. அங்க யாருமே இல்லை, அந்த தேட்டரே காலியா இருக்கு. ஆனா இவங்க தேட்டருக்குள்ள கதவு திறந்துட்டு வந்தா அங்க மட்டும் சில ஜனங்க இங்கேயும் அங்கேயும் உட்கார்ந்துட்டு இருக்காங்க. எல்லாருமே இவங்களே வினோதமா பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இவங்களும் ஒரு மாதிரி பயந்து போன மாதிரி தான் உட்காந்துட்டு இருக்காங்க. இப்போ சந்தானமும் தேட்டருக்கு வந்துடுறாரு. ஆனா சந்தானம் வர்றதுக்கு முன்னாடியே அங்க மொட்டை ராஜேந்திரன் வந்துடுறாரு. என்னப்பா உன் குடும்பம் மட்டும் ஸ்பெஷல் ஷோக்கு வருதா, ஏன் நாங்க வரக்கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு மொட்டை ராஜேந்திரனும் வந்துடுறாரு. முதல்ல செல்வராகவன் மொட்டை ராஜேந்திரனை உள்ள விட மாட்டாரு. அப்புறமா இங்க பாரு, நான் கூப்பிடல, நீயா வர, சரி வா அப்படின்னு சொல்லிட்டு மொட்டை ராஜேந்திரனையும் தேட்டருக்குள்ள விட்டுறாரு. இப்போ சந்தானமும் அங்க வந்துடுறாரு. ஆனா சந்தானம் வந்து பார்த்தா அங்க அந்த தேட்டர்ல சந்தானத்தோட குடும்பத்தை காணோம், அந்த தேட்டர்ல யாரையுமே காணோம். அப்ப திடீர்னு அங்க செல்வராகவனோட ஆவி வருது. சந்தானம் அம்மா அப்பா எங்க இருக்கீங்கன்னு சொல்லிட்டு தேடும்போது திடீர்னு சந்தானம் அப்படியே அந்த ஸ்கிரீனுக்குள்ளேயே போயிடுறாரு. அதாவது தேட்டர்ல ஒரு படம் ஓடிட்டு இருக்குல்ல, அந்த படத்துக்குள்ள சந்தானம் போயிடுறாரு. சந்தானம் மட்டும் இல்ல, சந்தானம், மொட்டை ராஜேந்திரன், கணேஷ்னு 3 பேரும் போயிடுறாங்க. 3 பேரும் இப்போ திடீர்னு நடுக்கடல்ல ஒரு கப்பல்ல இருக்காங்க. அப்பதான் சந்தானத்துக்கு புரியுது, டே இது வந்து அந்த படத்தோட போஸ்டர்ரா, அந்த போஸ்டர்ல தானே ஒரு கப்பல் இருந்துச்சு, நாம இப்போ அந்த படத்துக்குள்ள வந்திருக்கோம், நான் சொல்றதை நம்புங்க அப்படின்னு சொல்றாரு. ஆனா மொட்டை ராஜேந்திரனும் கணேஷும் அதை சீரியஸா எடுத்துக்க மாட்டேங்கிறாங்க. அவங்க என்ன பண்றாங்கன்னா, க்ரூஸ் கப்பல்ல இருக்கிற பொண்ணுங்களை எல்லாம் சைட் அடிச்சிட்டு இருக்காங்க. அப்போ திடீர்னு அவங்க தலைக்கு மேல ஸ்கிரீன்ல சாப்டர் 1 க்ரூஸ் ஷிப் கில்லர் அப்படின்னு வருது. ஆனா இது சந்தானத்துக்கும் ராஜேந்திரனுக்கும் கணேஷ் கண்ணுக்கும் மட்டும்தான் தெரியுது மேல அந்த மாதிரி வார்த்தை வர்றது. ஏன்னா அவங்க ஒரு படத்துக்குள்ள இருக்காங்க. நம்ம ஒரு படம் பார்க்கும்போது அந்த படத்துல சாப்டர் 1ன்னு போடுவாங்கல்ல, அது படம் பார்க்குற ஆடியன்ஸ் நமக்கு தான் தெரியும். மற்றபடி படத்துக்குள்ள இருக்கிறவங்க எல்லாம் படத்தோட கதாபாத்திரங்கள். சந்தானமும் மொட்டை ராஜேந்திரனும் கணேஷும் அந்த படத்தோட கேரக்டர்ஸ் கிடையாது. அவங்க வெளியில இருந்து அந்த படத்துக்குள்ள போய் மாட்டிக்கிட்டாங்க. அதனால படத்துக்குள்ள சப்டைட்டில் போட்டாலும் அவங்களுக்கு அது தனியா தெரியும்.
படத்துக்குள்ள பிஜிஎம் வந்தாலும் அது அவங்களுக்கு தனியாக தெரியும், ஏதாவது வாய்ஸ் ஓவர் கேட்டாலும் அது அவங்களுக்கு தனியாக கேட்கும். அவங்க ஒரு படத்துக்குள்ளே இருக்காங்கன்றது அவங்களுக்கு நல்லாவே தெரியும். ஆனால் இப்போ அவங்களுக்கு எப்படி அங்கேருந்து வெளியே வர்றதுன்னு தெரியல. இப்போ திடீர்னு அவங்களுக்கு ஒரு பயமுறுத்துற மாதிரி ஒரு த்ரில்லிங்கான மியூசிக் கேட்குது. உடனே சந்தானம், இது வந்து அந்த கொலைகாரம் வரும்போது வர மியூசிக்கு, நமக்கு இந்த மியூசிக் கேட்குதுன்னா அப்போ இப்போ கொலைகாரம் வரப்போகிறான் அப்படின்னு சொல்லி சுதாரிச்சிடுறாரு. உடனே 3 பேரும் போய் ஒளிஞ்சிக்கலான்னு பார்க்குறாங்க. ஆனால் கரெக்டாக அங்கே கொலைகாரம் வந்துடுறான். சந்தானமும் மொட்டராஜேந்திரனும் தப்பிச்சிடுறாங்க. ஆனால் அந்த முகமூடி போட்ட கொலைகாரம் ஒருத்த வந்து கணேஷை கொன்னுடுறான். இப்போதான் சந்தானத்துக்கும் ராஜேந்திரனுக்கும் இது எவ்வளோ சீரியஸான விஷயம் அப்படின்னு புரியுது. கணேஷ் இப்போ உண்மையாகவே செத்துட்டான். இந்த கதையில், இந்த படத்துக்குள்ளே அவங்க மாறிட்டு இருக்காங்களே, இந்த படத்தில் கதாபாத்திரமாக அவங்க செத்தாலும் நிஜத்துலேயும் அவங்க செத்து போயிடுவாங்க அப்படின்னு அவங்க புரிஞ்சுக்கிறாங்க. இப்போதான் செல்வராகவனோட ஆவி சந்தானத்துக்கிட்ட பேசுது. அது என்ன சொல்லுதுன்னா, இந்த படம் முடிகிற வரைக்கும் நீங்கள் உயிரோட இருந்துட்டீங்கன்னா நீங்கள் வந்து உயிரோட வெளியே வந்துடுவீங்க, அப்படி இல்லைன்னா இந்த படத்துலேயே நீங்கள் செத்து போயிடுவீங்க. இது வரைக்கும் எத்தனை படத்தை நீங்கள் கிண்டல் பண்ணியிருப்பீங்க, இப்போ நீங்களே ஒரு படத்துக்குள்ளே மாட்டிக்கிட்டீங்க, இந்த படத்தில் நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் இருக்கும், முடிஞ்சால் தப்பிச்சு வெளியே வாங்கடா அப்படின்ட்டு செல்வராகவனோட ஆவி அவங்களோட படத்தை தேட்டரில் உட்காந்து பார்த்துக்கிட்டே பேசிக்கிட்டு இருக்குது. சந்தானமும் ராஜேந்திரனும் எங்களை வெளியில் விட்டுருன்னு கெஞ்சுறாங்க. ஆனால் செல்வராகவன், இந்த படத்துலேருந்து நீங்கள் வெளியில் வரணும்னா நீங்கள் இந்த படம் முடிகிற வரைக்கும் உயிரோடு இருக்கணும் அப்படின்னு சொல்லிடுறாரு. சரி, எங்கள் அப்பா அம்மா எங்கே அப்படின்னு சொல்லிட்டு சந்தானம் கேட்கும் போது அப்போ தான் அவங்க ஷிப்புக்குள்ளே போய் ஒரு விஷயத்த பார்க்குறாங்க. பார்த்தா சந்தானத்தோட அம்மா கஸ்தூரி அந்த படத்தில் வர ஒரு கேரக்டராக மாறிட்டு இருக்காங்க. சந்தானத்தோட அப்பா நிழல் ரவி, அவர் தான் அந்த ஷிப்போட கேப்டனாக மாறிட்டு இருக்காரு. சந்தானத்தோட தங்கச்சி யாஷிகா ரொம்ப கிளாமரான ஒரு பொண்ணாக மாறிடுறா. அந்த ஷிப்புக்குள்ள ஜிவிஎம் கௌதம் மேனனும் இருக்காரு, ரெடின் கிங்ஸ்லியும் இருக்காங்க. இவங்க எல்லாம் ஒரு படத்துக்குள்ளே இருக்காங்க. ஆனால் அந்த படத்தில் வர சில கேரக்டர்ஸாக சந்தானத்தோட ஃபேமிலியே மாறிட்டு இருக்குது. அவங்க யாருக்கும் சந்தானம் யாருன்னு தெரியல. அதே மாதிரி அவங்களுக்குலாம் நம்ம ஒரு படத்துக்குள்ளே தான் இருக்கோம் அப்படிங்கிறது தெரியல. சந்தானத்துக்கும் மொட்டராஜேந்திரனுக்கும் மட்டும்தான் அவங்க ஒரு படத்துக்குள்ளே இருக்காங்க அப்படிங்கிறது தெரியுது. மற்றவங்கெல்லாம் வந்து ஒரு கதாபாத்திரம் அப்படின்ட்டு சந்தானம் போயிட்டு எல்லார்கிட்டையும் சொல்கிறான். ஆனால் அவங்க யாருக்குமே அதை ஏற்றுக்கிறதுக்கு மனசே இல்லை. சந்தானத்துக்கு பைத்தியம் அப்படிங்கிற மாதிரி அவங்க நினச்சிடுறாங்க. இப்போ சந்தானத்துக்கு வர வழியே இல்லை. அவன் அந்த படத்துக்குள்ளேயே இருந்து எப்படியாவது அவங்க அப்பா அம்மாவெல்லாம் இந்த கொலைகாரங்கிட்டேருந்து காப்பாற்றணும். ஏன்னா ஒருவேளை இந்த படத்தில் கதாபாத்திரமாக வர அந்த முகமூடி போட்ட கொலைகார அவங்க அப்பாவையோ அம்மாவையோ இல்லை அவன் தங்கச்சியையும் கொன்னுட்டா அவங்க உண்மையாகவே செத்து போயிடுவாங்க. அந்த முகமூடி போட்ட கொலைகாரன் இப்போ அவங்க அம்மா கஸ்தூரியை கொல்றதுக்கு வரான். ஆனால் சந்தானம் திடீர்னு உள்ளே பூந்து அந்த முகமூடி போட்ட கொள்ளைக்காரன் கேரக்டரை அடிச்சு போட்டு அவங்க அம்மா கேரக்டரை காப்பாற்றிடுறான். அதாவது அவங்க அம்மாவை காப்பாற்றிடுறான். இது எல்லாத்தையும் வெளியில் படமாக பார்த்துட்டு இருக்கிற செல்வராகவனுக்கு கோவம் வருது. ஓஹோ, நீங்கள் உள்ளே போயிட்டு உங்கள் அம்மாவை காப்பாத்துறியா, சரி எவ்வளோ நேரத்துக்கு நீங்கள் படத்தில் உயிரோட இருக்கிற, மற்றவங்களையும் எப்படி பார்த்துக்கிறேன்னு பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் உட்காந்து இன்னும் படம் பார்த்துட்டே தான் இருக்காரு. இப்போ அந்த கப்பல் போய்கிட்டே இருக்கு நடுக்கடலில். அப்போ தான் கேப்டன் திடீர்னு ஒரு விஷயம் சொல்கிறாரு. இந்த மாதிரி கப்பல் திடீர்னு ரிப்பேர் ஆகிடுச்சு, சரியாகிறதுக்கு 2 நாள் ஆகும். ஆனால் அந்த 2 நாளைக்கு நீங்கள் பக்கத்தில் இருக்கிற ஐலாண்டில் தங்கலாம், நாங்களே அதுக்கு சாப்பாடு செலவு எல்லா செலவும் பார்த்துப்போம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. விருப்பம் இருக்கிறவங்க வாங்கன்னு சொல்லி கூட்டிகிட்டு போகிறாங்க. இப்போ அங்கே இருக்கிற லைஃப் போட்டில் பக்கத்தில் இருக்கிற ஐலாண்டுக்கு அங்கே இருக்கிறவங்களாம் போகிறாங்க. இப்போ அந்த இடத்துக்கு போனால் அந்த இடமே ஒரு பாழடைஞ்ச இடம் மாதிரி இருக்குது. அதை பார்த்த உடனே சந்தானத்துக்கு புரிஞ்சிருது, நாம் வந்து ஒரு ஹாரர் ஜானருக்குள்ளே வந்திருக்கோம், கண்டிப்பாக இங்கே பேய் தான் இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிடுறாரு. இப்போ தான் அவருக்கு திடீர்னு அவரோட கேர்ள் ஃப்ரெண்டோட வாய்ஸ் ஓவர் கேட்குது. என் பேர் ஜெசிகா, நாங்கள்லாம் ஒரு காலத்தில் இந்த மேன்ஷனுக்கு ஒன்றா வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு பேச ஆரம்பிக்கிறாங்க. சந்தானத்துக்கு உடனே தெரிஞ்சு போச்சு, கண்டிப்பாக அவன் கேர்ள் ஃப்ரெண்டு இந்த மேன்ஷனில் தான் எங்கேயோ இருக்கா, அவளை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிடறான். ஏன்னா ஒருவேளை அவள் கேர்ள் ஃப்ரெண்டு செத்தா கூட ஒரு நிஜத்தில் திரும்ப வரமாட்டாள், அதனால் அவனையுமே இவரோட காப்பாற்றணும். இப்போ இந்த மேன்ஷனுக்குள்ளே வரும்போதே சந்தானத்துக்கு ஒரு விஷயம் தெரியுது. என்னன்னா அந்த மேன்ஷன் ஓனர் ராபர்ட் அப்படிங்கிறவன் நடந்து வரும்போது திடீர்னு வில்லனுக்கு போடுற பிஜிஎம் சவுண்டு சந்தானத்துக்கு கேட்குது. கண்டிப்பாக இவன் தான் வில்லனாக இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு புரிஞ்சுக்கிறாரு. இங்கே தங்க வேணாம், இங்கே இருக்க வேணான்னு சொல்லிட்டு போயிட்டு அவரோட குடும்பத்துக்கிட்டையும் கௌதம் மேனன்கிட்டையும் எவ்வளவோ சொல்கிறாரு. இந்த மாதிரி இது வந்து ஒரு படம், நீங்கள்லாம் கேரக்டர்ஸ், நான் சொல்கிறத நம்புங்க, நாமெல்லாம் ஒரு படத்துக்குள்ளே இருக்கோம் அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் அவங்க யாருமே நம்ப மாட்டேங்கிறாங்க. இந்த படத்தில் கௌதம் மேனன் தான் ஹீரோ, அதனால் அவர்கிட்ட எப்படியாவது சொல்லி புரிய வைக்கணும்னு பார்க்குறாரு. ஆனால் அவர் புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாரு. இப்போ அவங்கெல்லாம் மேன்ஷனில் தங்கியிருக்கும் போது அதே மேன்ஷனில் அந்த ஐலாண்டுக்குள்ளே எவனோ ஒருத்தன் ஒரு புரியாத பாஷை பேசிக்கிட்டே ஓடி வரான். அவன் என்ன பேசுகிறான் அப்படிங்கிறது சந்தானத்துக்கும் ராஜேந்திரனுக்கும் மட்டும் தெரியுது. ஏன்னா அவன் பேசும்போது கீழே சப்டைட்டில்ஸ் வருது. அவன் என்ன சொல்கிறான்னா, இந்த மேன்ஷனில் தங்காதீங்க, இங்கேருந்து கிளம்பி போயிடுங்க, இங்கே இருக்காதீங்க, இது ஆபத்து அப்படின்னு சொல்கிறான். இப்போ திடீர்னு கட் பண்ணால் சந்தானமும் மொட்டராஜேந்திரனும் ஒரு குடவுன் மாதிரி இருக்குது, அந்த இடத்துக்குள்ளே இருக்காங்க. ஏன்னா இது படம் இல்லை, அடுத்தடுத்த சீன் வரும். ஸோ ஒரு சீனில் இப்போ இவங்க இங்கே இருக்காங்க, அங்கே இந்த மாதிரி இங்கே தங்காதீங்க இருக்காதீங்கன்னு சொல்லிட்டு ஒருத்தன் வேறு பாஷையில் பேசினான் இல்லையா, அவனை அந்த ஹோட்டலோட ஓனர் அந்த ராபர்ட் அப்படிங்கிறவனும் அடியாளுங்களும் சேர்ந்து அடித்து சாவடிக்க வரானுங்க. அப்போ அவன் அதே பாஷையில் வேற ஏதோ ஒரு விஷயத்த சொல்கிறான்.
அவன் சொல்றத மட்டும் இவங்க அப்படியே மனப்பாடமா ஞாபகம் வச்சுக்கிட்டு ஓடி போயிட்டு அங்க லொல்லு சபா மாறணும் கப்பல்ல வந்த ஒன் ஆஃப் த பேசஞ்சரா இருப்பாரு, அவர்கிட்ட சொல்றாங்க. அவர் அதுக்கு அர்த்தம் என்னன்னு சொல்றாரு. அவன் சொன்னதுக்கு அர்த்தம், இந்த மாதிரி இந்த பில்டிங்ல 3வது மாடியில ஒரு டைரி இருக்கு, அதை படிங்க, அதுலதான் அந்த பில்டிங் பத்தின சீக்ரெட்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கான். உடனே இவங்க 3வது மாடிக்கு போயிட்டு அந்த டைரியை எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சந்தானம் நினைக்கிறான். அந்த டைம்ல ஜிவிஎம்மோ மற்ற பேரும் வெளியில உட்காந்து குளிர் காஞ்சிக்கிட்டு இருக்காங்க நெருப்பு கொளுத்தி. அப்போ அந்த ஹோட்டல் ஓனர் கிட்ட இந்த மாதிரி இந்த ஹோட்டலை சுற்றி பார்க்கலாமான்னு கேட்குறாங்க. அவங்க வந்துட்டு சரி நீங்கள் எங்கே வேணால் போங்க, ஆனால் 3வது மாடிக்கு மட்டும் போகக்கூடாது, ஹோட்டல் ரூல்ஸு அப்படின்னு சொல்லிடுறாங்க. சந்தானம் அதை பார்த்துடுறான். உடனே சந்தானத்துக்கு தெரிஞ்சிருது, எல்லா பேய் படத்துலையும் எங்கே போகக்கூடாதுன்னு சொல்கிறோமோ அங்கே தானே போவாங்க, கண்டிப்பாக இவங்களும் இப்போ அங்கே தான் போக போகிறாங்க, அவங்களுக்கு முன்னாடி நம்ம போய் டைரி எடுத்துடலாம் வான்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போகிறான். அப்போ தான் சந்தானத்துக்கு போகிற வழியிலேயே ஒரு ஃபோட்டோவை பார்த்து ஷாக் ஆகிடுறான். அந்த ஃபோட்டோவில் அவன் கேர்ள் ஃப்ரெண்டு தான் இருக்கா. அவன் கேர்ள் ஃப்ரெண்டு பல வருஷத்துக்கு முன்னாடி இங்கே இறந்து போயிட்டா அப்படிங்கிற மாதிரி இருக்கு. அவள் தான் ஒரு காலத்தில் இந்த ஹோட்டலில் விலைக்கு வாங்கியிருந்தா அப்படின்னு போட்டிருக்கு. இப்போ யாஷிகாவும் மற்ற பொண்ணுங்களும் இந்த மாதிரி 3வது மாடிக்கு போகக்கூடாதுன்னு சொல்லியிருந்தாங்கல்ல, அதனாலேயே அங்கே என்ன இருக்குன்னு பார்க்கறதுக்கு போகிறாங்க. பார்த்தா அங்கே ஒரு டைரி இருக்குது. அந்த டைரியை எடுக்கிறாங்க. இவங்க அந்த டைரியை எடுத்த உடனேயே அங்கேருந்து பேய் வரா மாதிரி அந்த இடத்துல புயல் காற்று மாதிரி அடிக்குது. உடனே பயந்து போய் எல்லாரும் அங்கேருந்து ஓடி போயிடுறாங்க. இப்போ எல்லாரும் சந்தானத்துக்கிட்ட ஓடி வந்து, எப்பா நீ சொன்னது உண்மைதான்ப்பா, ஒருவேளை நாங்கள் உண்மையாகவே பேய் படத்தில் தான் இருக்கோமா, இது படமா, இது நாங்களாம் பொய்யா, நாங்கள் ஒரு படத்துக்குள்ளே தான் இருக்கோமா, ஒரு பக்கம் ஒரு கில்லர் வந்தான் நீ சொன்ன மாதிரியே, இன்னொரு பக்கம் நீ சொன்ன மாதிரியே பேய் வருது அப்படின்னு சொல்கிறாங்க. சரி இங்கே பாருங்க, இப்போ நம்ம இங்கேருந்து தப்பிக்கணும்னா அந்த டைரியை ஃபர்ஸ்ட் நம்ம எடுக்கணும், டைரி எங்கன்னு சொல்லிட்டு சந்தானம் கேட்குறான். இந்த பொண்ணு பதட்டத்தில் டைரியை தூக்கி போட்டுட்டு இருக்கோம். இப்போ போய் அவங்க அந்த டைரி எடுக்கிறதுக்கு போகிறாங்க. அந்த டைரி பல பில்டிங்கை உடச்சி கீழே பாதாளத்தில் கிடக்கிற மாதிரி இருக்கும். உடனே சந்தானத்தை கயிறு கட்டி கீழே இறக்குறாங்க. சந்தானமும் கீழே போயிட்டு அந்த டைரியை எடுத்துக்கிறாரு. இப்போ அவங்க எல்லாரும் சந்தானத்தை கயிறு பிடிச்சி மேலே இருக்கிறாரு. மேலே இருக்கும் போது அஞ்சுமல் பாய்ஸ்ல வர மாதிரி சந்தானம் மட்டும் மேலே வரல, சந்தானத்து மேலே ஏறி உட்காந்து அவன் கேர்ள் ஃப்ரெண்டும் வரா. ஆனால் அவன் கேர்ள் ஃப்ரெண்ட் செத்து போய் பேயா வரா. அங்கே இருந்த பேய் ஜெசிகாங்கிறது அவன் கேர்ள் ஃப்ரெண்டு தான். அதாவது இப்போ மாட்டிட்டு இருக்க இந்த படத்துல அவன் கேரக்டர் பேர் ஜெசிகா, அந்த கேரக்டர்ல இவன் கேர்ள் ஃப்ரெண்டு வரா. இப்போ சந்தானம் அவன் கேர்ள் ஃப்ரெண்டை எப்படியாவது காப்பாற்றி ஆகணும். ஏன்னா கதைப்படி அவன் கேர்ள் ஃப்ரெண்டு செத்துட்டா. அப்போ அந்த கேர்ள் ஃப்ரெண்டோட ஃப்ளாஷ்பேக் சீனை ஓப்பன் பண்ணி படித்தா என்ன ஆச்சுன்னு தெரிஞ்சிடும், அவன் கேர்ள் ஃப்ரெண்டை காப்பாற்றிடணும் அப்படின்னு அவன் நினைக்கிறான். இப்போ ஒரு பக்கம் பேயா இருக்கிற அவன் கேர்ள் ஃப்ரெண்டு இவங்க எல்லாரையும் துரத்த, இன்னொரு பக்கம் இந்த மாஸ்க் போட்ட கொலைகாரன் ஒருத்த மட்டும் கிடையாது, 4-5 பேர் இருக்காங்க. இந்த மாஸ்க் போட்ட கொலைகாரங்க இவங்களை துரத்த அப்படின்னு சொல்லிட்டு இந்த கதை போகுது. அந்த மாஸ்க் போட்ட கொலைகாரங்க கப்பலில் இருந்தாங்கல்ல, இப்போ கப்பலில் இருந்து அவனுங்களும் இந்த ஹோட்டலுக்கு வந்துட்டானுங்க. இந்த மாதிரி டைமில் தான் கௌதம் மேனன் வெளியில அப்படி நடந்து போயிட்டு இருக்காரு. அப்போ அவர் நடந்து போயிட்டு இருக்கும் போது திடீர்னு ஒரு பைப்ல இருந்து ரத்தம் வர்றதை பாக்குறாரு. என்னடா ரத்தமா இருக்குன்னு போயிட்டு ஜன்னல் வழியா ஒளிஞ்சு நின்று பாக்குறாரு. பார்த்தா ஒரு ஃப்ரிட்ஜுக்குள்ள ஒரு மனுஷனை கொன்னு அவன் தலை கை கால் எல்லாத்தையும் தனித்தனியா வெட்டி வச்சிருக்காங்க. அதையும் ஒருத்தங்க எடுத்து சாப்பிடுறாங்க. இவங்க எல்லாரும் மனித மாமிசம் தின்றவங்க, நர மாமிசம் சாப்பிடுறவங்க. கௌதம் மேனன் உடனே உள்ள போயிட்டு துப்பாக்கியை காமிச்சு, நீங்க எல்லாம் யாரு, என்ன பண்றீங்க நீங்க அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காரு. அப்போ திடீர்னு கௌதம் மேனன் அடிச்சு போட்டு அவனையும் கட்டி வச்சிடுறாங்க. இவங்கெல்லாம் அவங்க முன்னோர்கள் காலத்துலேருந்து இதே ஹோட்டலில் தான் வேலை செய்கிறாங்களாமா. அந்த முன்னோர்கள் எல்லாத்தையுமே இந்த ஜெசிகா அப்படிங்கிற பொண்ணோட ஆவி தான் சாவடிச்சுதாமா. இவங்களோட இந்த முன்னோர்கள் எல்லாருமே மனித மாமிசம் சாப்பிட்றவங்களா இருந்தாங்களாமா. இப்போ இந்த ஜெசிகாவோட ஆவியை அவங்க ஒரு டைரிக்குள்ளே தான் பதுக்கி வச்சிருந்தாங்க. அந்த டைரியை தான் இப்போ சந்தானம் போய் எடுத்துட்டான். இப்போ அந்த டைரியை அழிச்சிட்டா இந்த ஜெசிகா ஆவியும் அழிஞ்சிரும் அப்படின்ட்டு இந்த முகமுடி போட்டவங்களாம் யோசிக்கிறாங்க. இந்த முகமுடி போட்டவங்களாம் வேற யாருமே கிடையாது, இவங்க எல்லாரும் தான் அந்த ஹோட்டலில் இத்தனை வருஷமா நடத்திட்டு இருக்க அந்த ஹோட்டல் முதலாளிங்க. அந்த ராபர்ட்னு ஒருத்தன் சொன்ன இல்லையா, அவன் குடும்பமே இங்கே தான் இருக்கு. அவன் முன்னோர்கள் காலத்துலேருந்து இங்கே தான் இருக்காங்க. அவங்களாம் நரமாமிசம் சாப்பிட்றவங்களா இருக்காங்க. இப்போ சந்தானம் அந்த டைரியை எப்படியாவது கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் சுத்திட்டு இருக்கும் போது சந்தானத்தோட அப்பா நிழல் ரவி கைக்கு அந்த டைரி கிடைக்குது. அவர் அந்த டைரியை படிக்க ஆரம்பிக்கிறாரு. அவர் பிளாஷ்பேக்கை படிக்க சந்தானம் அப்படியே பிரசன்ட்ல இருந்து கட் பண்ணி பிளாஷ்பேக் உள்ள போயிடுறாரு. சந்தானம் கூட மொட்டை ராஜேந்திரனும் வந்துடுறாரு. இப்போ இந்த பிளாஷ்பேக்ல என்ன காட்டுறாங்கன்னா, ஜெசிகா அப்படிங்கிற பொண்ணு, அதாவது சந்தானத்தோட கேர்ள் ஃப்ரெண்டு, ஒரு காலத்துல இந்த மேன்ஷனை விலைக்கு வாங்கியிருக்கா. அப்போ ஒரு நாள் அவ போயிட்டு பின்னாடி இருக்கிற மேன்ஷன் கோடவுன்ல போய் எட்டி பார்க்கும்போது இந்த மாதிரி மனுஷங்களை சாப்பிட்றத பார்த்துட்டு இருக்கா. மனுஷங்களை கை காலெல்லாம் வெட்டி அங்க இருக்கிற சில ஆளுங்க சாப்பிட்டு இருக்காங்க. அவங்க பார்க்கவே ரொம்ப கோரமா இருக்காங்க. இந்த விஷயம் தெரிஞ்சதுனால இந்த பொண்ணையும் அங்கேயே அடிச்சு உயிரோட கொளுத்தி விட்டுட்டு இருக்கானுங்க. அதுக்கப்புறமா இந்த பொண்ணு ஆவியா மாறி இந்த நரமாமிசம் சாப்பிடுற அந்த ஆளுங்களை கொலை பண்ணி இருக்குது. அதுக்கப்புறமா இவளோட ஆவியை ஒரு டைரியில அடைச்சி வச்சிட்டு இருக்காங்க. இப்போ அந்த டைரி அழிச்சிட்டா இந்த பொண்ணோட ஆவி மொத்தமா அழிஞ்சிரும் அப்படின்னு நினைச்சு
இந்த நரமாமிசம் சாப்பிடுற அந்த வம்சாவளியில வந்த இப்போ இருக்கிற அந்த ராபர்ட் அப்படிங்கிற அந்த ஹோட்டல் முதலாளி இந்த டைரியை அழிக்கணும்னு பாக்குறான். அதுக்காக சில சூனியக்காரங்களெல்லாம் வச்சு, அவங்களாம் அவங்க சொந்தக்காரங்க தான், அந்த சூனியக்காரங்களெல்லாம் வச்சு ஒரு யாகம் நடத்துறாங்க. அந்த யாக குண்டத்துல அந்த டைரியை போடணும்னு பாக்குறாங்க. ஆனா சந்தானம் அந்த டைரியை எப்படியாவது காப்பாத்திடணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கான். ஏன்னா அந்த டைரியை படிச்சதுனாலதான் சந்தானத்துக்கு என்ன ஆச்சுன்னு தெரியும். அந்த டைரியை யாராவது படிச்சாதான் அந்த பிளாஷ்பேக் சீன் வரும்போது சந்தானம் அந்த பிளாஷ்பேக் உள்ள போக முடியும். இவன் ஆளை அவங்க உயிரோட எரிச்சாங்கல்ல, அந்த மாதிரி எரிக்காம தடுக்க முடியும். இப்போ அதே மாதிரி ஒரு சீன் வருது. அப்போ என்ன ஆகுதுன்னா, டைரியை படிக்க படிக்க சந்தானம் பிளாஷ்பேக் உள்ள போயிடுறான். பிளாஷ்பேக் உள்ள போயிட்டு இவன் ஆளை, அதாவது ஜெசிகாவை உயிரோட இந்த ஆளுங்கெல்லாம் கொளுத்துற சீன் வருது. அது வரும்போது சந்தானம் உள்ள பூந்து காப்பாத்திடுறான். இப்போ படம் முடிய போகுது. ஏன்னா சந்தானம் வந்து அந்த பொண்ணை சாகவே விடாம காப்பாத்திட்டதுனால இப்போ பிரசன்ட்ல இந்த ஆவி கதையே இல்லாம மாறி போயிடுச்சு. இப்போ பிரசன்ட்ல இந்த ஆவிலாம் போனதுனால என்ன ஆச்சு அப்படின்னு சொன்னா, அந்த நரமாமிசம் சாப்பிடுற ஆளுங்க இருக்காங்கல்ல, அவங்க திரும்ப வந்துட்டானுங்க. அவனுங்க வந்துட்டு கௌதம் மேனனையும் யாஷிகா ஆனந்தையும், அதாவது சந்தானத்தோட குடும்பத்தையும் அங்க இருக்கிற கேரக்டர்ஸையும் கொல்ல பாக்குறானுங்க. சந்தானத்துக்கு ஒண்ணுமே புரியல. அதான் என் ஆளு ஜெசிகாவை வந்து நான் சாக விடாம பிளாஷ்பேக் உள்ள போய் காப்பாத்திட்டேனே, இப்போ எங்க இருந்து இவனுங்கெல்லாம் வந்தானுங்க, இந்த நரமாமிசம் சாப்பிட்றவங்க எப்படி திரும்ப வந்தாங்கன்னு சொல்லி கேட்கறான். அப்ப வெளியில இருக்கிற செல்வராகவனோட ஆவி பதில் சொல்லுது, கதைப்படி அந்த பொண்ணு செத்து ஆவியா மாறிதான் இந்த நரமாமிசம் சாப்பிட்றவங்கள கொன்னா. நீ தான் அந்த பொண்ணை இப்ப சாகவே விடாம தடுத்துட்டியே, அப்ப இந்த நரமாமிசம் சாப்பிட்றவங்களாம் உயிரோட தானே வருவானுங்க. அவனுங்க எல்லாரையும் நீ கொன்னாதான் இந்த படம் முடியும். ஏன்னா அவனுங்க தான் படத்தோட வில்லனை கொன்னாதான் இந்த படம் முடியும். இந்த படத்தோட ரோலிங் கிரெடிட்ஸ் முடியறதுக்குள்ள இந்த வில்லனுங்க 4 பேரையும் நீ கொல்லணும். அப்படி இல்லைன்னா படம் பார்ட் 2க்குள்ள போயிடும் அப்படின்னு சொல்லிடுறான். இப்ப என்ன பண்றதுன்னு தெரியாம அந்த 4 பேரையும் எப்படியாவது கொல்லணும், அவங்கள கொன்னாதான் இந்த படத்துல இருந்து வெளியில போக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 4 பேரையும் கொல்றதுக்கு இவன் ஃப்ரெண்ட்ஸை வச்சு பிளான் பண்றான். இப்போதைக்கு அவன் கூட இருக்கிறது அவனோட ஃபேமிலி, அதாவது கஸ்தூரி, நிழல்கள் ரவி, யாஷிகா, ஜிவிஎம், இன்னொரு பக்கம் மொட்ட ராஜேந்திரன், லொல்லு சபாமாறன், ரெடின் கிங்ஸ்லி. இப்போ ஹீரோ டீமும் அந்த கேனிபல்ஸ் டீமும் சண்டை போட்டுக்கிறாங்க. ஹீரோ டீம் இங்க அங்கன்னு ஒளிஞ்சு மறைஞ்சு தான் அடிக்கிறாங்க. அதுல 3 மேனிட்டர்ஸ், அதாவது 3 கேனிபல்ஸை கொண்டுடுறாங்க. இன்னும் ஒருத்த மட்டும் மிச்சம் இருக்கான். ஆனா ஹீரோ ஃபேமிலி சைட்ல மொட்ட ராஜேந்திரன், ரெடின் கிங்ஸ்லி, லொல்லு சபாமாறன் 3 பேரும் செத்து போயிடுறாங்க. இப்ப கடைசியில சந்தானமும் ஜிவிஎம்மும் மட்டும்தான் இருக்காங்க. ஒரு பக்கம் சந்தானத்தோட குடும்பம் இருக்குது. இப்போ என்ன ஆகுதுன்னா, சந்தானம் எல்லா கேனிபல்ஸ் 4 பேரையும் கொன்னுடுறான். ஆனா இது செல்வராகவனுக்கு பிடிக்கல. செல்வராகவன் உடனே என்ன பண்றான், செத்து போன 4 கேனிபல்ஸாவும் அவனே மாறி அந்த 4 பேருக்கும் உயிர் கொடுத்துடுறான். அந்த நரமாம்சம் சாப்பிட்ற மெயின் வில்லனுங்க 4 பேருக்கும் மறுபடியும் உயிர் கொடுத்துட்றான். இப்போ கடைசியில படம் முடிஞ்சு ரோலிங் கிரெடிட்ஸ்லாம் போயிட்டு சந்தானத்தோட குடும்பம் எல்லாமே திடீர்னு ஒரு போர்ட்டல் ஓப்பன் ஆகி அந்த போர்ட்டல் வழியா படத்தோட அடுத்த பார்ட்டுக்கு போற மாதிரி போயிட்டு இருக்காங்க. கடைசியில ஜிவிஎம்மும் அந்த பக்கம் வந்து இது இன்னும் முடியல, இது தொடரும் பார்ட் 2 அப்படின்னு சொல்லிட்டு விளம்பரத்துல சொல்ற மாதிரி சொல்றாரு. அதாவது இப்போ இங்க இருக்க கதாபாத்திரம் கேரக்டர்ஸ் எல்லாமே அப்படியே பார்ட் 2க்குள்ள போற மாதிரி செல்வராகவன் பண்ணிட்டாரு. ஒவ்வொரு கேரக்டரா உள்ள போது. கஸ்தூரி போயிட்டாங்க, நிழல்கள் ரவி போயிட்டாங்க, யாஷிகா ஆனந்த் போயிட்டாங்க, ஜிவிஎம், சந்தானம், அப்புறமா மறுபடியும் உயிரோட வந்திருக்க அந்த நரமாமிசம் சாப்பிட்ற வில்லனுங்க, இவங்க மட்டும்தான் பேலன்ஸ். இப்போ இவங்களும் அந்த போர்ட்டலுக்குள்ள போயிட்டாங்கன்னா படம் மறுபடியும் பார்ட் 2க்குள்ள போயிடும். அதனால சந்தானம் என்ன பண்றாருன்னா, அவருக்கு ஒரு பக்கம் காத்து அப்படியே போர்ட்டலுக்குள்ள இழுக்குது. அப்போ திடீர்னு கீழே இருந்து ஒரு கன்னை எடுத்து அவர் அந்த வில்லனுங்களை சுடுறதுக்கு பதிலா ஜிவிஎம் சுட்டுறாரு. ஜிவிஎம் தான் ஹீரோங்கிறதுனால ஹீரோ செத்ததுக்கு அப்புறமா எண்டுன்னு வந்துருது. அதாவது பார்ட் 2 இல்ல, இங்கேயே இந்த படம் முடிஞ்சிருச்சு அப்படின்னு வந்துருது. இதை பார்த்து செல்வராகவன் ஷாக் ஆயிடுறாரு. சந்தானம் செல்வராகவன் கிட்ட, வில்லனை கொன்னாதான் படம் முடியும் நீ சொன்ன, ஆனா ஹீரோவை கொன்னாலும் படம் முடியும் அப்படின்னு சொல்லிடுறாரு. அது மட்டும் இல்லாம, இந்த மாதிரி நீ மூவி ரிவ்யூ பண்றவங்களெல்லாம் திட்டுறல்ல, நீங்க நல்ல படம் எடுத்தா நான் ஏன்டா நல்லா இல்லைன்னு சொல்ல போறேன். நான் என்னதான் ஒரு படத்தை நல்லா இல்லைன்னு சொன்னாலும் அந்த படம் நல்லா இருந்துச்சுன்னா அந்த படம் நல்லா தாண்டா ஓடும், அதை புரிஞ்சுக்கோங்கடா அப்படின்னு சொல்லிடுறாரு. செல்வராகவனும் கடைசியில, நீ தாண்டா பெஸ்ட் ரிவ்யூவர், அதனால நான் உன்னையும் உன் குடும்பத்தையும் உயிரோட விட்டுடுறேன் அப்படின்னு சொல்லிடுறாரு. இப்ப கட் பண்ணா சந்தானமும் அவன் குடும்பமும் படத்துல இருந்து வெளியில வந்து அதே தியேட்டர்ல உட்காந்துட்டு இருக்காங்க. அதாவது படம் ஆரம்பிக்கும் போது இவங்க என்னப்பா இன்னும் படமே போடல அப்படின்னு பேசிட்டு இருந்தாங்கல்ல, அந்த மாதிரி அந்த சினிமா பாரடைஸ்ங்கிற தியேட்டர்லயே உட்காந்துட்டு இருக்காங்க. சந்தானம் உடனே எதுவுமே பேசாம வெளியே வாங்கன்னு சொல்லிட்டு அவன் குடும்பத்தை கூட்டிட்டு தியேட்டரை விட்டு குடுக்குன்னு வெளியே ஓடி வரான். அங்க வெளியே வாசல்லையே மற்ற மூவி ரிவ்யூவர்ஸ்லாம் நிக்கிறாங்க. அது என்ன உங்களுக்கு மட்டும் ஸ்பெஷல் ஷோயா, எங்களுக்குலாம் கொடுக்க மாட்டாங்களான்னு சொல்லி கேட்குறாங்க. தாராளமாக கொடுப்பாங்க, நீங்கள் போய் பாருங்க போங்கன்னு சொல்லிட்டு சந்தானம் எல்லாரையும் தியேட்டருக்குள்ளே அனுப்பி வச்சிடுறாரு. ஏன்னா கண்டிப்பாக அவங்க எல்லாரும் போய் இந்த படத்துக்குள்ளே மாட்ட போகிறாங்க, செல்வராகவன் அவங்க எல்லாரையும் போட்டு தள்ள போறாருன்னு சொல்லிட்டு சந்தானத்துக்கு தெரியும். இப்போ சந்தானம் ஒரு வழியா அவரையும் அவர் குடும்பத்தையும் மட்டும் காப்பாற்றிக்கிட்டாரு, அவர் கேர்ள் ஃப்ரெண்டையும் காப்பாற்றிட்டாரு. இதோட இந்த படம் முடியுது.
மூவி ரிவ்யூ பண்ணுற எல்லாரையும் அந்த படத்துக்குள்ள கதாபாத்திரமாக மாற்றி படத்துக்குள்ளேயே சிக்க வச்சிடுறாங்க. அந்த படம் முடிகிற வரைக்கும் அவங்க உயிரோடு இருந்து வெளியே வந்தாதான் அவங்க உண்மையாகவே உயிரோடு இருப்பாங்க. சப்போஸ் படத்தில் செத்துட்டா அவங்க உண்மையிலேயே செத்துருவாங்க. இந்த மாதிரி படத்துக்குள்ளே போய் சந்தானம் மாட்டிக்கிறாரு, அவங்க குடும்பமும் மாட்டிக்குது. அவங்க எல்லாரையும் காப்பாற்றி எப்படி இவர் அந்த படத்தை விட்டு வெளியில் வந்தார் அப்படிங்கிறத ஓரளவுக்கு காமெடியாக சொல்ல ட்ரை பண்ணியிருக்காங்க. இதுதான் இந்த டெவில்ஸ் டபுள், அதாவது தில்லுக்கு துட்டு 4 படத்துடைய கதை. சுந்தர் சிக்கு எப்படி ஒரு அரண்மனை சீரீஸோ, லாரன்ஸுக்கு எப்படி ஒரு காஞ்சனா சீரீஸோ, அந்த மாதிரி சந்தானத்துக்கு இந்த தில்லுக்கு துட்டு